வணக்கம் நண்பர்களே. நீங்க ட்ரேடிங் சார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பச்சை சிவப்பு கேண்டில்ஸை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா அது வெறும் கலர்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு மொழி. வாங்க இந்த பகுப்பாய்வுல அந்த மொழியை எப்படி ஈஸியா கத்துக்கலாம்னு பார்க்கலாம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஒவ்வொரு கேண்டிலும் சும்மா ஒரு டேட்டா இல்லைங்க, அது ஒரு போர்க்களம். வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு சண்டையோட கதை அது. அந்த சண்டையில யார் ஜெயிச்சா, சண்டை எவ்வளோ பலமா இருந்துச்சு, யாரு பின்வாங்கினாங்கன்னு இது அச்சசலா காட்டிடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆச்சரியமான தகவல். இந்த கேண்டில் ஸ்டிக் கான்செப்ட் 18ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல அரிசி வர்த்தகம் செஞ்சவங்க கிட்ட இருந்து வந்தது. அதனால தான் இதை இன்னைக்கும் ஜப்பானிய கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, இந்த கதையை சரியா படிக்கணும்னா முதல்ல அதோட அ ஆ இ ஈ கத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டலையும் உருவாக்குற அந்த 4 முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது ஒரு நிமிஷமா இருக்கலாம், ஒரு நாளா இருக்கலாம், ஒரு கேண்டில் 4 விஷயத்தை தான் சொல்லும். 1 ஓபன் பிரைஸ், அதாவது வர்த்தகம் ஆரம்பிச்ச விலை. 2 ஹை பிரைஸ், அந்த நேரத்துல போன அதிகபட்ச விலை. 3 லோ பிரைஸ், தொட்ட குறைந்தபட்ச விலை. கடைசியா 4 க்ளோஸ் பிரைஸ், அந்த டைம் முடிஞ்ச போயிருந்த விலை. இந்த 4 தான் ஒரு கேண்டிலோட அஸ்திவாரம். அடுத்து ரொம்ப முக்கியமான, சொல்லப்போனா முதல் படியிலேயே நமக்கு புரியுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் கலர். ஒரு கேண்டிலோட கலர் அந்த போர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கான முதல் மற்றும் வேகமான க்ளூ. ரொம்ப சிம்பிள். இடது பக்கம் பாருங்க, பச்சை கேண்டில். இதுல க்ளோஸ் பிரைஸ் ஓபன் பிரைஸை விட அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன? வாங்கினவங்க, அதாவது புல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வலது பக்கம் பாருங்க, சிவப்பு கேண்டில். இங்க க்ளோஸ் பிரைஸ் ஓபன் பிரைஸை விட கம்மியா இருக்கு. இதுக்கு அர்த்தம் வித்தவங்க, அதாவது பேர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் பேசிக் ரூல். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். பச்சைனா புல்ஸ் கண்ட்ரோல், சிவப்புனா பேர்ஸ் கண்ட்ரோல். சிம்பிளா அந்த நாள்ல யார் கையில மார்க்கெட் இருந்துச்சுன்னு இந்த கலர் பளிச்சுன்னு சொல்லிடும். சரி, யாரு ஜெயிச்சாங்கன்னு கலர் சொல்லிருச்சு. ஆனா அந்த சண்டை எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அந்த வெற்றி எவ்வளவு பலமா இருந்துச்சு, இதை சொல்றதுதான் அந்த கேண்டிலோட தடிமனான பகுதி, அதாவது பாடி. இங்க பாருங்க, இந்த பெரிய பாடி இது ஒரு தெளிவான ஆதிக்கத்தை காட்டுது. ஒரு பக்கம் முழு பலத்தோட சண்டை போட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த சின்ன பாடியை பாருங்க, அது ஒரு குழப்பத்தை காட்டுது. 2 பக்கமும் சமபலத்துல மோதிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறதுன்னு ஒரு இழுபறி நிலை. இப்போதாங்க கதையில ஒரு ட்விஸ்டே வருது. அதுதான் இந்த விக் அல்லது ஷேடோ. இது ஒரு மறைக்கப்பட்ட செய்தி மாதிரி. விலை ஒரு இடத்துக்கு போக முயற்சி பண்ணி ஆனா முடியாம தோத்து போன இடத்தை இது காட்டும். விக்னா ஒன்னும் இல்ல, அந்த பாடிக்கு மேலையும் கீழையும் நீட்டிட்டு இருக்கிற மெல்லிய கோடு தான். அந்த குறிப்பிட்ட நேரத்துல விலை எவ்வளவு தூரம் மேலையும் கீழையும் போயிட்டு திரும்பி வந்திருக்குன்னு இது காட்டும். இதுக்குள்ள ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. இத நல்லா கவனிங்க. ஒரு நீளமான மேல் விக் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பையர்ஸ் விலைய மேலே ஏத்த முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா செல்லர்ஸ் அங்க இருந்து பலமா தள்ளி விட்டுட்டாங்க. இது செல்லிங் பிரஷர், அதாவது ஒரு நிராகரிப்பு. அதே மாதிரி ஒரு நீளமான கீழ் விக், செல்லர்ஸ் விலைய கீழே தள்ள முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா பையர்ஸ் சண்டை போட்டு விலைய மேலே ஏத்திட்டாங்க. இது பையிங் பிரஷர். அப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விக் ஈக்குவல் டு நிராகரிப்பு. சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். விலை ஒரு லெவல்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு, அதுதான் விக் நமக்கு சொல்ற கதை. சரி, இப்போ நாம கலர், பாடி, விக்னு 3 முக்கியமான விஷயங்களை தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு கதையா எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த டேபிள் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி. பச்சை நிறம் வாங்குறவங்க கண்ட்ரோல், சிவப்பு நிறம் விக்கிறவங்க கண்ட்ரோல். பெரிய பாடி மார்க்கெட்ல நல்ல வேகம் இருக்கு, சின்ன பாடி ஒரு குழப்பமான நிலை. நீண்ட மேல்விக், மேல இருந்து செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. நீண்ட கீழ்விக், கீழே இருந்து பையிங் பிரஷர் வந்திருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் கேண்டில் ஸ்டிக்கோட இதயம். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு கேண்டிலுங்கிறது ஒரு கதையோட ஒரே ஒரு வார்த்தை மாதிரி தான். ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? அதனால எப்பவுமே அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த முழு பத்தியும் படிங்க. பொதுவா ஆர்வத்துல எல்லாரும் செய்யற சில தவறுகள் இருக்கு. அதை நீங்க செய்யாம பாத்துக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு கேண்டில வச்சு முடிவெடுக்காதீங்க. 2வது வெறும் கலரை மட்டும் பார்க்காதீங்க. 3வது பாடியோட சைஸையும் விக்கோட நீளத்தையும் கண்டிப்பா கவனிங்க. கடைசியா சுத்தி என்ன நடக்குதுங்கிற பெரிய படத்தை பார்க்க மறக்காதீங்க. ஓகே, இப்போ கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற இந்த மொழியோட அடிப்படைகளை நீங்க கத்துக்கிட்டீங்க. இனிமே நீங்க சார்ட்டை பார்க்கும்போது அது உங்களுக்கு வெறும் கோடுகளாவோ கலர்களாவோ தெரியாது. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற போர்களையும் வெற்றிகளையும் நிராகரிப்புகளையும் படிக்க ஆரம்பிப்பீங்க. சொல்லுங்க, சார்ட்கள்ல நீங்க என்ன கதைகளை கண்டுபிடிக்க போறீங்க?